அவை தலைவர் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது பிரசிடிங் ஆபீசர். அதுல முதல்ல யார் அப்படின்னா சபாநாயகர். சபாநாயகர் அப்படிங்கிறது மக்களவையினுடைய தலைவர். அவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னா உறுப்பினர்களில் ஒருவர். அந்த 547 உறுப்பினர்கள்ல ஒருவர் தான் மக்களவையினுடைய தலைவர், அதாவது சபாநாயகராக தேர்வு செய்யப்படுகிறார். ஒருவேளை அவருடைய பணியிடம் காலியாகும் போது அங்கிருந்தே இன்னொரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா தேர்வு செய்யப்படுகிறார். அந்த தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்பதை முடிவு செய்பவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து காலியினம். அவருடைய பணியிடம் எப்படிலாம் காலியாகும் அப்படின்னா முதல்ல அவர் யாரு மக்களவை உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்ப மக்களவை உறுப்பினர் பதவி காலியாகும் போது அவருடைய பணியிடம் காலியாகும். இரண்டாவது, அவர் தனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துணை சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் அப்படின்னா பதவியிடம் காலியாகும். மூன்றாவது, அவர் மேல நீக்கம் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர் மேல எப்படி நீக்கம் தீர்மானம் கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொண்டு வருவாங்க. ஆனா 14 நாட்களுக்கு முன்னதாக அதனை அறிவித்தல் செய்தல் வேண்டும். அப்படி அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய பணியிடம் வந்து காலியாகும். இது போக அவருக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. தலைவர், அவர் மக்களவையினுடைய தலைவராக செயல்படுகிறார். இரண்டாவது, பாதுகாவலர். என்ன பாதுகாவலர்? அந்த அவையினுடைய உறுப்பினர்களுடைய அதிகாரம் மற்றும் அந்த அவையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் குழுவினுடைய சலுகைகளுடைய பாதுகாவலராக மக்களவை சபாநாயகர் செயல்படுகிறார். பேச்சாளர், அந்த அவையில அவர் தான் முதன்மை பேச்சாளர். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் பிரதமரா இருந்தா கூட அவருக்கு பின்னாடி தான் வருவாங்க. அந்த அவையினுடைய முதன்மை பேச்சாளராக யார் செயல்படுவார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். இந்த இறுதியானது அந்த நாடாளுமன்றம் சம்பந்தமாக அந்த அவையில் எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் இவரே இறுதியானவராக செயல்படுகிறார். இவர் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. மரியாதை, கண்ணியம், சகோதரத்துவம். சகோதரத்துவம் அதிகாரத்துவம் அப்படின்னா என்னன்னா இது போக அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இதனால அந்த அவைக்குள்ள அவருக்கு அதிக மரியாதை கொடுத்திருக்காங்க. அவருடைய கண்ணியம் மிக முக்கியமானது. மற்றும் பாதிக்கிட்டீங்க அப்படின்னா மிகவும் உச்சபட்ச அதிகாரத்துவம் படைத்தவராக அந்த அவைக்குள்ள அவர் இருக்கிறாரு. இதுதான் என்ன அப்படின்னா சபாநாயகர் பற்றி. இந்த அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கலாம்.